வணக்கம். நான் பள்ளி பருவத்திலே படத்தோட ஹீரோ நந்தன்ராம் பேசுகிறேன். இது என்னோட முதல் படம். நான் இசையமைப்பாளர் சிற்பி அவரோட மகன். ஃபஸ்ட்டு படமே வாசுதேவ் பாஸ்கர் சார் மூலியமாக நான் அறிமுகமாகிறேன். ஆக்சுவலி எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஸ்டில்ஸ் சிவானா மூலியமா திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாசுதேவ் பாஸ்கர் சார் கதை சொன்னார். கதை சொல்லும் போதே கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் பட்டாளத்தோடு சேர்ந்து கதை சொன்னார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இம்பேக்டோடு இருந்துச்சு கதை. நடித்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் இந்த படத்தை. ஆக்சுவலி 5 சாங்ஸ் இந்த படத்தில். 5 சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. தீனா மாஸ்டர் தான் எல்லா சாங்ஸும் பண்ணார். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வந்து ஃபைட் பண்ணார். அந்த ஃபைட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் ரெயின் எஃபெக்ட்லேயே. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் இந்த படத்தோட கேமராமேன் வினோத்குமார். இது எனக்கு செகண்ட் மூவி. டைரக்டர் வாசு பாஸ்கர், அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. படம் வந்து வில்லேஜ் ஸ்கூல் பேஸ்டு சப்ஜெக்ட் தான் படம் ஃபுல்லாக. ஸ்கூலை சுற்றியே தான், ஸ்கூலோட பேக்ரவுண்டுக்குள்ளேயே தான் அப்புறம் என்டையர் மூவியே ட்ராவல் பண்ணுவோம். பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆம்லாப்பட்டு கிராமத்துக்குள்ளே தான் இந்த படம். டைரக்டருடைய சொந்த ஒரு நேட்டிவ் தான். அவர் படித்த ஸ்கூலில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் மேஜர் ரோல் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் பண்ணியிருக்காரு. ஹெட் மாஸ்டர் இருக்காப்புல, சாரங்கன்ற கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஹாய், திஸ் இஸ் வென்வா. நான் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபிலிம் கட்டர் தமிழ். இப்போ லாஸ்ட் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் கெரியரில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கசக்குதையா, என்னோடய செகண்ட் ஃபிலிம் பள்ளி பருவத்திலே. இந்த 2 ஃபிலிம்லேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, அதில் சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபிலிமில் எனக்கு நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஸ்கூல் யூனிஃபார்ம், பாவாடை தாவணி, அது இது நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்குது. இதில் பெட்டாலியன் ஆஃப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளெஸ் டு ஒர்க் வித் தெம். இந்த படத்தோட ஸ்பெஷலைஸ் சாங்ஸ் தான். ஸோ எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. வணக்கம். நான் சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் பேசுகிறேன். பள்ளி பருவத்தில் இந்த படத்தில் வாசு பாஸ்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசரு டைரக்டர்ன்ற ரெண்டுமே அவர் சொன்னதால் இந்த படத்தில் நிறைய நம்ம விஷயம், ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபைட்டு தான் அந்த படத்தில் வந்து ஒரு ரியலான ஒரு ஃபைட்டு. கோலிசோட படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக வெயிட் பண்ணி எனக்காக இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் சண்டை காட்சி ஒரு நல்லா அமைஞ்சிருக்கு. நந்து புதுமுக ஹீரோ. அவர் வந்து புதுமுக ஹீரோ மாதிரி சொல்ல முடியாது. ஒரு 2-3 படங்கள் பண்ண ஒரு பையன் மாதிரியே பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யானயன் சுரேஷ் சார், அப்புறம் மேடம் ஊர்வசி மேடம், கேஎஸ் ரவிக்குமார் சார், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இது ஒரு நல்ல கமர்ஷியலான படம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு லவ் சப்ஜெக்ட். சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் நிறைய வரவேற்பு கொடுக்குறீங்க. அந்த வரிசையில் இந்த படத்துக்கும் வரவேற்பு கொடுக்கணும். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கம். நான் தான் பள்ளி பருவத்தில் படத்தோட இயக்குனர் வாசுதேவ் பாஸ்கர். நான் இதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு காதலும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதுதான் முதல் படமாக நான் நினச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு கிராமத்து காதல் காமெடி கலந்த ஒரு காதல் கதை. இந்த படம் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருந்தது என்னுடைய தயாரிப்பாளர் டி வேலு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு பிடிச்சிச்சு கதை தான் ஹீரோன்னு சொன்னார். இந்த படத்தினோட ஹீரோ வந்து நந்தராம், மியூசிக் டைரக்டர் சிற்பி சாரோட பையன். ஹீரோயின் வெண்பா. ரொம்ப கலக்கி எடுத்திருக்காங்க 2 பேரும். அண்ட் இந்த படத்தோட மிகன் கதாபாத்திரம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார். நான் கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட பல நாள் நான் ஒர்க் பண்ணணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும் போராடிக்கிட்டு இருந்த நேரம் அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தயாரித்த படம் வேதான்னு ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தார். அப்போ கூட எனக்கு பெரிய அளவுக்கு நட்பு கிடையாது. அப்புறம் இந்த படத்துக்கு சரியான ஒரு கேரக்டர் வேணும்னா அது என்னுடைய வாத்தியார் தலைமை ஆசிரியர் சாரங்கனை பதிவு பண்ணோம்னா அது கேஎஸ் ரவிக்குமார்னு தான் நினச்சோம். அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தம்பி ராமையா அண்ட் கஞ்சா கருப்பு, ஊர்வசி மேடம், பொன்வனன் சார், ஆர்கே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஷூட்டி முடிச்சிட்டோம். நல்லா வருது, நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களெல்லாம் பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி பருவத்தில் அப்படிங்கிற இந்த படத்துக்கு எனக்கு இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு வாசுதேவ் பாஸ்கர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு வேலு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீமில் எங்களோட ஒத்துழைச்சு பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த படத்தில் முக்கியமாக வந்து ஒரு 5 பாடல்களும் 4 பிட் சாங்ஸ் சொல்கிற ஒரு 4 பாடல்களும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பின்னணி பாடகர்கள் ஹரிச்சரன், பத்மலதா, முகேஷ், ஏர்டெல் ஜூனியர் டைட்டில் வின்னர் ஆஜித், ஏர்டெல் சிங்கர் திரு சந்தோஷ் ஹரிஹரன், இவங்க எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பிட் சாங் என் மனதை தொட்ட பாடலும் கூட இயக்குனர் அவருடைய குரலில் அற்புதமாக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார். அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு வேலு அவர்களின் மகன் திரு விக்னேஷ் மலேசியாவில் அவர் ஒரு பிஸி டாக்டர். அவருடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த படத்தில் அவரும் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்னு சொல்லக்கூடிய ரீரெக்கார்டிங் சம்மந்தமாக எங்களோட டிஸ்கஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் பாடல்களுக்கும் உங்களுடைய முழு ஆதரவை நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.